இப்போ வந்து நம்ம எஃப்இஏல லீனியர் ஸ்பேரலல் பார்த்தாச்சு. இதில குவாட்ரடிக் ஸ்பேரலல் பார்க்கலாம். ஸோ லீனியர் ஸ்பேரலல்னா என்னங்க ஒரு சின்ன இன்ட்ரோ மாரி பார்த்துடலாம். லீனியர் ஸ்பேரலல்னா என்ன? ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்ல வந்து பார்த்தோம்னா 2 நோட் இருக்கும். ஸோ அப்ப அந்த நம்ம குடுக்குற எல்லா லோட் கண்டிஷன் லிங்க்ல அந்த நோட்ல தான் இருக்கும். ஸோ அதில தான் வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அத வச்சு தான் எல்லாமே வந்து பண்ணிட்டுருப்பாங்க. அதில வந்து அக்யூரசி வந்து ரியல் கண்டிஷனோட வந்து ஒத்துப்போகும்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. ஈக்குவலா இருக்காது. ஸோ அக்யூரசி மிஸ் ஆகும். ஸோ இந்த குவாட்ரடிக் ஸ்பேரலல் என்ன பண்றாங்கன்னா, எக்ஸ்ட்ராவா இங்க குவாட்ரடிக்ல என்ன இருந்துச்சு? சாரி இது லீனியர்ல 1, 2ன்னு இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல நம்மளோட குவாட்ரடிக்ல என்ன பண்றாங்கன்னா, எக்ஸ்ட்ராவா ஒரு நோடு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. 3 நோடு. அதாவது இப்படி இருக்கனால, இந்த இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிஸ்பிளேஸ்மென்ட் வேல்யூஸ் அப்ப இந்த லிங்க்ல இந்த ஒவ்வொரு மாலிக்யூல்ஸ் அதாவது ஒவ்வொரு எலமென்ட்லயுமே நடக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மென்ட் என்னங்கிறது இந்த இடத்துலயும் ஸ்டோர் ஆகுது. அப்படிங்கும்போது இந்த ரீஜியன்ல எவ்வளோ இருக்குங்கிறத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால, அக்யூரசி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அது இல்லாம இப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைக்கிறனால, நம்மளோட ஈக்குவேஷன்ஸ், டெரிவேஷன்ஸ் தான் கொஞ்சம் பெருசாகும். தட்ஸ் ஆல். ஸோ to improve the accuracy, here we will have a 3 nodes for the single element. ஸோ இட்ஸ் a higher order element. அதாவது 1 டைமென்ஷன்ல இதான் வந்து ஹையர் ஆர்டர் எலமென்ட் சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த சேம் வே நம்ம என்ன படிச்சிருந்தோம்? லீனியர் எலமென்ட்னா அந்த இந்த ஸ்கிமாட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல என்ன படிச்சிருந்தோம்? இல்ல லீனியர் லாக்கும் படிச்சிருந்தோம். இந்த நேம்லே சொல்லுது குவாட்ரடிக்ங்கிறது ஸோ அங்க கர்வா இருக்கும். அப்ப இந்த சொல்யூஷன் ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். ஆர்டர் ஆஃப் பாலினாமியல் அங்க லீனியர்னா என்ன வெறும் எக்ஸ்ன்னு தான் இருக்கும். 2x அந்த மாரி இருந்திருக்கும். ஸோ இங்க வந்து ஆர்டர் ஆஃப் பாலினாமியல்ஸ் இன்கிரீஸ் அப்ப எக்ஸ் ஸ்கொயர் அந்த மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கோட அக்யூரசி இன்கிரீஸ் ஆகுது அண்ட் ஈக்குவேஷன்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகுது. காம்ப்ளிகேட் சொல்ல முடியாது. கொஞ்சம் பெருசாகுது. அந்த குவாட்ரடிக்கா ஆகுது. அவ்வளோதான் வித்தியாசம். லீனியருக்கும் குவாட்ரடிக்கும். ஸோ மேல பார்க்கலாம். ஸோ இப்ப நான் சொன்ன மாரி 1, 2, 3 நம்ம கிராஃப் எடுக்கிற மாரி தான். இதான் வந்து ஆரிஜின் பாயிண்ட். இது வந்து லெஃப்ட் சைட்ல போறதால எப்சிலான் -1, எப்சிலான் 1. இது எப்சிலான்னா என்ன? ஆல்ரெடி எல்லாமே ஆல்ரெடி பார்த்தது தான். ஜஸ்ட் அப்படியே அதோட ஆ பாலிஷ்ட் வெர்ஷன் சொல்லிக்கலாமே. குவாட்ரடிக் ஸ்பேரலல்ல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எப்சிலான் -1 எப்சிலான் = 1. இந்த எப்சிலான்ங்கிறது நேச்சுரல் கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபாலோ பண்றோம். ஸோ அதனால அந்த ஒரு டைமென்ஷன்லெஸ் வேல்யூ இது. ஸோ அங்க லீனியர் ஸ்பேரலல் என்ன படிச்சிருப்போம்னா 2 டைம்ஸ் ஆஃப் x - x1 இருக்கும் பை LE -1 இருக்கும். இங்க வந்து எப்சிலானோட வேல்யூ வந்து 2 டைம்ஸ் ஆஃப் மேப்பிங் கோஆர்டினேட் இது. ஸோ x - x3 பை LE. LEனா என்ன? இந்த இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள லென்த். இதான் வந்து LE. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு டேட்டா பொசிஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுலருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து XE. சாரி X3. இதிலிருந்து இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, X1 இது X2 அந்த மாதிரி தான். ஸோ எப்சிலான். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவோம்? எப்பயுமே என்ன பண்ணுவோம்? ஒரு அனாலிசிஸ் பண்றோம்னா, நமக்கு வந்து என்னென்ன தேவை? ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் தேவை. அங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ் தேவை. அப்ப அந்த இடத்துல இருக்கிற ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்குது? அதுக்கப்புறம் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்குது? அப்படிதான் கண்டுபிடிப்போம். ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆள் யாரு? ஷேப் ஃபங்ஷன். அந்த ஷேப் ஃபங்ஷன தான் வந்து நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஸோ லீனியர் ஸ்பேரலல்மென்ட்க்கு 2 நோட் இருந்துச்சு. N1, N2 கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. இங்க 3 நோட் இருக்கிறது. ஸோ அதனால நம்ம மொத்தம் 3 ஷேப் ஃபங்ஷன் இருக்கும். ஓகே ரைட். ஸோ இப்ப எப்படி ஷேப் ஃபங்ஷன் எழுதுவோம்? அது ரொம்ப ஈஸி தான். ஸோ எப்படி எழுதுவோம்? N1 K1 டைம்ஸ் அந்த இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த நோடுக்கு மொத்தம் இங்க எழுதிடுறேன். ஈஸியா இருக்கும். ஸோ இப்ப இதான் ஃபர்ஸ்ட் சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் நோடு. இது வந்து செகண்ட் நோடு. இது வந்து தேர்ட் நோடு. ஸோ 1, 2, 3 தேர்ட் நோடு. இப்ப இந்த N1க்கு நான் எழுதப் போறேன். அப்ப அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். K1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப எப்பயுமே நீங்க ஈக்குவேஷன் எழுதப் போறீங்கன்னா, அந்த பக்கத்து நோடு இருக்குது அல்லவா? ஸோ N3, N2 இருக்குல்ல, அந்த நோடோட ஈக்குவேஷன் தான் வந்து N1ஓட ஈக்குவேஷன் இங்க போட்டிருப்பேன். அதாவது டூ ஃபைண்ட் ஷேப் ஃபங்ஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நோட், கன்சிடர் த ஈக்குவேஷன் ஆஃப் த அதர் நோட் அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ அப்ப N1ங்கிறது நான் சொன்ன மாதிரி, ஸோ K1 இப்போ வந்து ஈக்குவேஷன் தானே. இப்ப K1ங்கிற கான்ஸ்டன்ட் போட்டாச்சு. இப்ப என்ன பண்ண போறேன் நானு? ஒரு நிமிஷம். எஸ் ரைட். ஸோ இப்ப N1 K1 போட்டாச்சு. ஸோ இதான் நம்ம கண்டுபிடிக்க போற நோடு கரெக்ட்டா? ஸோ பக்கத்து நோடு என்ன? இவர் தான். ஸோ 3. ஸோ அப்ப அதோட ஈக்குவேஷன் என்ன? எப்சிலான் தானே. இது ஈக்குவேஷன் ஒண்ணும் இல்ல. இந்த ரைட் சைடுல உள்ளத லெஃப்ட் சைடுல கொண்டு வந்துட்டு லெஃப்ட் சைடுல என்ன இருக்கோ அப்படின்னு எழுதுவோம். அவ்வளோதான். ஸோ எப்சிலான் இருக்கா? அதனால எப்சிலான் மல்டிப்ளை இந்த 1 என்ன பண்ணிக்கிறேன்? நான் -1 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சரி இந்த ஈக்குவேஷனை இங்க கொண்டு வந்துக்கிறேன். அப்ப என்ன ஆகும் எனக்கு? எப்சிலான் -1 = 0ன்னு ஆகும். கரெக்ட்டா?
ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எப்சிலான் மைனஸ் ஒன்னும் போட்டுக்கலாம் 1 மைனஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா 1 மைனஸ் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு 0 இதுவுமே கரெக்ட் தான். எப்சிலான் மைனஸ் ஒன்னுங்கிறதும் கரெக்ட் தான். ஏன்னா இதோட வந்து நீ மல்டிப்ளை பை மைனஸ் வந்து ஈக்குவேஷன் பண்ணீங்கன்னா எல்லாம் சேமாக தானே வரும். ஸோ அதனால தான் வந்து 1 மைனஸ் எப்சிலான்ங்கிறது இருக்கு. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த 1 இங்கே வச்சிருப்பேன், இந்த எப்சிலான் கொண்டு வந்திருப்பேன். ஸோ போத் ஆர் சேம். ஸோ இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஸோ N2 என்ன? N2 இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ பக்கத்தில் அப்போ K2 போட்டாச்சு. அப்போ பக்கத்தில் நோடு யாரு? இவர். ஸோ அப்போ 3En இருக்கு எப்சிலான். ஆனால் எப்சிலான் மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் இந்த -1 இங்கிட்டு போர்ஷன் ஆகும் எப்சிலான் +1 அப்படி வருமா? ஸோ எப்சிலான் +1 ஈக்குவல் டு 0. ஸோ அப்படி போட்டோம்னா மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து என்னவோ N3 வந்து K3 இன்ட்டு K3. அப்போ இந்த நோடு தான் எழுதுறேன். அதுக்கு பக்கத்து நோடு இந்த நோடு 1ங்கிறதும் 2ங்கிறதும். இப்போ 1க்கு எப்சிலான் +1, இதுக்கு எப்சிலான் -1 போட்டிருக்கோமா? எப்சிலான் +1 எப்சிலான் +1 எப்சிலான் -1 -1 போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அது எதுவுமே இது நீங்கள் பார்த்தா புரியும். ஸோ எல்லாமே ஈக்குவல் தான். ஸோ அப்புறம் வந்து N1ங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து குவான்டிட்டிவாக போனோம். ஸோ அதுக்கு வந்து எனக்கு K1 K2 K3 தேவை. அப்புறம் இன்னொன்று என்ன படிச்சிருக்கோம் நம்ம ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஷேப் ஃபங்க்ஷன் என்ன? அவரோட அந்த நோடுல அந்த ஷேப் ஃபங்க்ஷனோட அந்த எப்சிலானோட வேல்யூ 1ன்னு இருக்கும். மற்ற நோடில் 0 கரெக்டா? ஸோ இப்போ N1ல அதாவது ஷேப் ஃபங்க்ஷன்ங்கிறது 1. அதாவது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த N1 தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ அந்த நோடில் அதோட N1 வேல்யூ பார்த்தோம்னா 1ன்னு இருக்கும். மற்ற இடத்துல 0ன்னு இருக்கும். அப்போ N1 கண்டுபிடிக்கும் போகுது அந்த இடத்துல ஈக்குவேஷன் வந்து 1, மற்றெல்லாம் 0வா? அப்போ N1க்கு 1 போட்டேன், K1 அப்படியே இருக்குது. எப்சிலானோட வேல்யூ வந்து 1ங்கிற இடத்துல என்ன? எப்சிலானோட வேல்யூவு இப்போ வந்து இதெல்லாம் மறந்துடணும். இந்த ஈக்குவேஷனா வந்து நம்ம அதை எழுதுறது தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ யூஸ் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுறணும். ஓகே தென் ஃபைன். தென் இங்கே பார்த்தேன்னா இங்கே வந்து எப்சிலான் ஈக்குவல் டு -1 அல்லவோ? ஸோ அப்போ எப்சிலான் வந்து -1. இப்போ எப்சிலானுக்கு -1 இங்கே -1 மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ 1 + 1 அதை சால்வ் பண்ணோம்னா K1 வந்து -1/2ன்னு வரும். ஸோ அதுபோல் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், அடுத்து N2. அப்போ நான் செகண்ட் நோடு தான் பார்க்க போகிறேன். இப்போ செகண்ட் நோடில் எப்சிலான் வேல்யூ என்ன? 1. இப்போ அந்த நோடு தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ N2வோட வேல்யூ 1ஆ இருக்கும். அந்த எப்சிலானோட வேல்யூ 1. ஏன்னா அந்த இடத்துல ஒரு வேல்யூ 1 தானே. ஸோ அதனால் 1, இது 1. 1 + 1 2 சால்வ் பண்ணா K2 வந்துரும். ஸோ அதே போல K3 பார்த்தேன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து N3 1 அதுக்கப்புறம் 0. ஸோ அப்போ N3 1 K3 இருக்கு. ஸோ அந்த இடத்துல இங்கன்னா வந்து எப்சிலானோட வேல்யூ 0 போட்டாச்சு. K3யோட வேல்யூ 1. ஸோ இந்த எல்லா வேல்யூவுமே இங்கே கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு சேஃப் ஃபங்க்ஷன் கிடைச்சிரும். N1 N2 N3 K1 K2 K3 போட்டாச்சா? ஸோ அவ்வளோதான். சேஃப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்கிமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் இது வந்து நம்ம CAவா இருந்தால் 3 மார்க்லையும், செமஸ்டராக இருந்தால் 2 மார்க்லையும் கேட்பாங்கன்னு சொன்னாங்க சார். ஸோ அப்போ வந்து இது எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நான் N1க்கு எழுதியிருக்கிறேன். நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், லீனியர் பேரலமெண்ட்டுக்கு மொத்தம் 2 நோடு தானே. ஸோ அப்போ இங்கே 1 இங்கே செகண்ட் நோடு. ஸோ 1க்கு இப்படி போட்டுட்டு இப்படி போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல 0, இந்த இடத்துல N1 வந்து 1ன்னு இருக்கும். அப்போ இது 1 வந்து அந்த லீனியரை குறிக்குது, அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கிராஃப் மாதிரி தான் அப்படியே கம்மியாயிருச்சு. அப்புறம் 2க்கு இப்படி இருக்கும் கரெக்டாக. ஏன்னா இங்கே N2 தானே வேல்யூ 1. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து லீனியர் பேரலமெண்ட்டில் படிச்சிருப்போம். இங்கே என்ன மொத்தம் 3 நோட் இருக்கு. ஓ மை காட் எஸ் இப்போ 3 இருக்கா? ஸோ அப்போ 1 2 3. ஸோ இங்கே 1 இருக்குது. மித்தெல்லாம் 0 தானே. 0 0 1. இப்போ செகண்ட் நோடுக்கு 2க்கு மட்டும் தான் 1 வேல்யூ இருக்கும். தேர்ட் நோடுக்கு 1க்கு மட்டும் தான் வேல்யூ இருக்கும். ஸோ இது மட்டும் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் லீனியரா இருக்குது, அடுத்து குவாட்ரடிக். அதுமாதிரி லீனியரா இருக்கு, குவாட்ரடிக். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக குவாட்ரடிக்காக தான் வந்திருக்கும். ஓகேவா? செகண்ட் சென்டரில் இருக்கனால அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மென்ட் மேட்ரிக்ஸு. இது வந்து இப்போ என்ன படிச்சிருக்கோம்னா குவாட்ரடிக் ஃபார்மேட்னா என்ன டிஃபரன்ஸ் பிட்வீன் லீனியர் அண்ட் குவாட்ரடிக். ஸோ சேஃப் ஃபங்க்ஷன்னா வந்து எப்படி கொண்டு வரோம். ஸோ இந்த ஈக்குவேஷனோட டெரிவேஷன் அப்புறம் ஸ்கிமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஓகே ரைட். தென் ஆஃப்டர் தட் ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மென்ட் மேட்ரிக்ஸ் பார்த்தோம்னா இது 6 மார்க் டெரிவேஷனில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மென்ட் மேட்ரிக்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் டெரிவேஷன் பார்த்துட்டோம்னா முடிஞ்சுச்சு. ஸோ எல்லாமே அங்கே படிச்சே தான் கொஞ்சம் ஸ்பீடப்பாக பண்ணிடுறேன். ஸோ ஸ்ட்ரெயினுங்கிறது என்ன? சேஞ்ச் இன் லென்த்து டிவைட் பை வித் ரெஸ்பெக்ட் டு அதாவது சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை அந்த ஒரிஜினல் லென்த் தானே. ஒரிஜினல் வந்து டிஎக்ஸ் எடுத்துப்பாங்க, சேஞ்ச் வந்து டியூன்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம டெரிவேஷனுக்கு என்ன பண்ணிக்கிறோம், டி எப்சிலான் மல்டிபிள் டி எப்சிலான் பண்ணிக்கிறோம். எப்சிலான்ங்கிறது என்ன, டைமென்ஷனலெஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த டியூ பை டி எப்சிலான் வேணுமா? அப்போ அது வேணாம், யூ வேணுமா? நம்ம யூ இஸ் ஈக்குவல் டு N1 Q N இன்ட்டு Qன்னு படிச்சிருக்கோம். இப்போ மொத்தம் 3 நோடு இருக்கிறதுனால N1 Q1 + N2 Q2 + N3 Q3ன்னு எழுதிக்கிறோம். இப்போ எனக்கு என்ன வேணும், N1 இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். அப்போ N1 N2
n3 வேணுமோ? ஸோ அப்போ வந்து இந்த n1, n2, n3 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கோ. அப்போ பண்ணோம்னா, இந்த மாரி வருமா? கரெக்ட்டா? ஸோ மைனஸ் ஹாஃப் எப்சிலான் மைனஸ் Q1 அப்படியே இருக்குது. Q2, Q3 எல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, இந்த எப்சிலான் உள்ள மல்டிப்ளை பண்றாங்க. ஸோ எப்சிலான் மைனஸ் எப்சிலான் ஸ்கொயர் Q1 இது ஹாஃப் இது வந்து எப்சிலான் பிளஸ் எப்சிலான் ஸ்கொயர்ன்னு இருக்கு. இப்போ எனக்கு என்ன தேவை? இந்த யூவ வித் ரெஸ்பெக்ட் டு எப்சிலானால நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்படி பண்ணணும்னா இந்த மைனஸ் ஹாஃப் அப்படியே இருக்கும். இந்த எப்சிலான் வித் ரெஸ்பெக்ட் டு எப்சிலான நான் யூ வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா இந்த எப்சிலான் ஆகும் கான்ஸ்டன்ட் தானே. ஸோ சிங்கிள் தானே. ஸோ அப்போ 1 ஆயிரும். இது 2 எப்சிலான் ஆகும். இது Q1 பிளஸ் ஹாஃப் இது வந்து எப்சிலான் 1 இது 2 எப்சிலான். அதான் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றோமோ அது போல தான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன ஆகும்? இதுனா ஆல்ரெடி கேன்சல் ஆயிருச்சு. ஸோ இது 1 0 ஆயிரும். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 இது பேசிக் தான். ஸோ மைனஸ் 2 எப்சிலான் Q3. ஸோ இப்போ நான் du பை dxலாம் கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? d எப்சிலான் பை dx கண்டுபிடிக்கணும். ஸோ அது என்ன பண்ணணும்? எப்சிலான் தான் நமக்கு வேல்யூ தெரியும்ல. 2 டைம்ஸ் ஆஃப் x மைனஸ் x3 டிவைட் பை L3ன்ட்டு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இது வித் ரெஸ்பெக்ட் டு dxனால டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஸோ போன லீனியர் நம்ம சொன்ன மாதிரி தான். இது x3 தான் இருக்கு. அப்போ இது வந்து கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். இந்த 2ங்கிறது அப்படியே இருக்கும். இந்த 2 பை L3 வெளியே எடுத்துருங்க. ஏன்னா 2 பை L3ங்கிறது கான்ஸ்டன்ட். x பண்ணா 1 ஆகும் மைனஸ் 0. அப்போ இதோட வேல்யூ 2. இதோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 2 பை L3ன்னு சொல்லிட்டு. இது என்ன பண்றோம்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அதான வந்து ஈக்குவேஷன். ஸோ இது ரெண்டையும் வந்து என்ன பண்றோம்? இங்க மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தோம்னா, இந்த இடத்துல இங்க ஹாஃப் இருக்கும், இங்க ஹாஃப் இருக்கும். ஆனா இங்க ஹாஃப் இருக்காது. ஆக்சுவலி எதுக்கு சொல்றேன்னா, இங்க நியூமரேட்டர்ல 2 இருக்கு. இங்க எல்லா நியூமரேட்டர் 2 இருந்தா கேன்சல் பண்ணிடலாம்ல. ஆனா இங்க இந்த ஹாஃப் இருக்காது. ஆனா என்ன பண்ணிக்கிறேன், என்னோட கன்வீனியன்ஸ்க்காக நான் வந்து 2ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்ப என்ன ஆகும்? எனக்கு 4 ஆகும். இப்ப கீழ உள்ள 2 எல்லாமே காமன் ஆயிடுச்சா? எல்லாமே கேன்சல் ஆகி இது கேன்சல் ஆயிரும். ஸோ 2 எப்சிலான் மைனஸ் 1 Q1, 2 எப்சிலான் பிளஸ் 1 Q2, அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் 4 எப்சிலான் Q3 பை 1 பை L3. இப்போ என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம மேட்ரிக்ஸோட மாற்ற போறோம். எல்லாமே எஃப்இஎல் என்ன பண்ணுவோம் நம்ம? மேட்ரிக்ஸை தானே சால்வ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மாத்துறோம். ஸோ அதை எப்படி மாத்துறோம்? இந்த மாதிரி மாத்திக்கிறேன். அதாவது 2 எப்சிலான் இந்த L3 உள்ள டிவைட் ஆயிரும். 2 எப்சிலான் மைனஸ் 1 பை L3 2 எப்சிலான் பிளஸ் 1 பை L3 மைனஸ் 4 எப்சிலான் பை L3 அப்போ இந்த Q இது எப்படி நான் கொண்டு வந்தேன்? நீ யோசிச்சு பார்க்கணும். இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் அதாவது ஒரு 1 2 3 ரோ மேட்ரிக்ஸ் அதுக்கப்புறம் வந்து இது எப்படி சொல்றது? இது மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணா வந்து எப்படி மல்டிப்ளை ஆகும்? 2 எப்சிலான் மைனஸ் 1 இன்டு Q1 அப்படியே மல்டிப்ளை ஆகும். ஸோ இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இங்க வந்து Q1 Q2 Q3 கீழ இருக்குது. இது எழுதியே காமிச்சிடுறேன். Q1 இது எப்படியும் ரிவர்சிங் தான் நம்ம. எப்பவுமே என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ ரிவர்ஸ் பண்ணி பார்க்குறோம் அவ்வளோதான். Q3ன்னு இருக்குது. இப்போ அந்த Q1 மல்டிப்ளை பண்ணா இங்கே வருமா? அடுத்து பிளஸ் இந்த டேர்மை இதோட Q2 மல்டிப்ளை பண்ணா இங்கே வருமா? ஸோ அதே அப்படியே ரிவர்ஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தென் அடுத்து என்ன பண்ணுறோம்னா வந்து நம்மளுக்கு இது கிடைச்சிருச்சு. இன் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எப்சிலான் கிடைச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூன்னு இருக்குமா? எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ. இப்போ நம்ம கியூவாக தான் அந்த QE இருக்கு. அந்த QEக்குள்ள தான் Q1 Q2 Q3 எல்லாமே இருக்கும். அண்ட் இது இருந்து இதான் வந்து என்னுடைய B அப்படின்னு நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய B. ஸோ அந்த B தான் வந்து ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு கேட்டாங்கன்னா இதான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ வந்து நம்ம ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிச்சு 6 மார்க்கு சப்ப டெரிவேஷனை பார்த்துக்கோங்க. தென் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் இது ஸ்டிஃப்னஸ் ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ் நம்ம மோஸ்ட்லி சம்மில் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ஸ்டிஃப்னஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணுவோம்? அந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜியோட ஈக்குவேஷனை எடுத்துட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஈக்குவேஷன் அது ஆல் லீனியர் பேரலமெண்ட்ல எப்படி வந்துச்சுன்னு பார்த்துருக்கோம். ஸ்ட்ரெயின் எனர்ஜி மொத்த வால்யூம் கன்சிடர் பண்ணுறனால இந்த கிராஃப்னா போடும்ல ஃபோர்ஸ் இந்த அதில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. வால்யூம்னால வால்யூம் இன்டெக்ரல் இருக்குது. ஸோ இது என்னது? சிக்மா டி அதாவது ஸ்ட்ரெஸ் டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ இதுவுமே ஹூக்ஸ் லா வந்து தான். ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். ஸோ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி அவர் தானே நடுவில் இது நாட்டுற மாதிரி இருப்பார். ஸோ அப்போ இ அதுக்கப்புறம் எப்சிலான்ங்கிறது என்ன? Q இன்ட்டு பி. இப்போ தான் கண்டுபிடிச்சோம் நம்ம எப்சிலான் ஈக்குவல் டு Q இன்ட்டு பி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்போம். ஆக்சுவலி இந்த ஈக்குவேஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம் கரெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஒரு ஈக்குவேஷன் வச்சுட்டேன். அப்போ நமக்கு ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷன் இருக்கும்ல ஸ்ட்ரெயின் எனர்ஜி சொல்லி யூஸ் ஈக்குவல் ஹாஃப் இன்ட்டு Q டிரான்ஸ்போஸ் K இன்ட்டு KQன்னு சொல்லிட்டு. ஸோ அதை எழுதியாச்சு. அது எப்சிலான் ஸ்ட்ரெயின் தான். ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது ஸ்ட்ரெயின் கொடுத்தா டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. அந்த மாதிரி ஈக்குவேஷன் தான் வந்திருக்கும். ஏன்னா லீனியர் பேரலமெண்ட்லாம் பார்த்தது தான். கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஹாஃப் Q டிரான்ஸ்போஸ் இன்ட்டு KQ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது U காமன் ஹாஃப் காமன் Q டிரான்ஸ்போஸ் காமன் இந்த Q காமன். அப்போ மிச்சம் என்ன இருக்குது? இந்த தானே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்?
கே கே இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம். கே இஸ் ஈக்குவல் டு இது பிடி, இபி, டிவி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இப்ப எனக்கு என்ன வேணும்? இது எல்லாத்தையும் இன் டெர்ம்ஸ் ஆஃப் எப்சிலான் கொண்டு வரணும். எப்சிலான் கொண்டு வரணும்னா, எப்சிலானுக்கும் எக்ஸும் தான் நமக்கு வந்து இது இருக்குது. அப்ப என்ன பண்றேன்? 3 டைமென்ஷன் அதாவது வால்யூம 2 டைமென்ஷனா எழுதி மாத்திருக்கிறேன். ஏரியா இன்டு டிஎக்ஸ் அதான் லென்த். ஸோ அப்ப டிஎக்ஸ் நமக்கு தான் தெரியுமே டிஎக்ஸ் பை டி எப்சிலான் இது வந்து எப்சிலானு. டி எப்சிலான் பை டிஎக்ஸ் வந்து 2 பை எல்இன்னு சொல்லி நம்ம இங்க தான் இங்க தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது தூக்கி அப்படிங்க சப்ஸ்டிட் பண்ணி எனக்கு என்ன தேவை? டிஎக்ஸ் இருக்கு. ஸோ அந்த டிஎக்ஸ் வேணும்னா வந்து என்ன பண்ணுவேன்? டி எப்சிலான் பை 2 டைம்ஸ் எல்இ. டி எப்சிலான் பை 2 டைம்ஸ் எல்இ. இதெல்லாம் லீனியர் எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்த்தது தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த ஏ வெளியே தூக்கி போட்டுக்கிறேன். இ இங்க இருக்கு. பி டிரான்ஸ்போஸ் பி இங்க இருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டேன்? இருக்கிற எல்லா கான்ஸ்டன்ட்டையும் வெளியே தூக்கி போட்டேன். ஸோ ஏ, இ, எல், இ பை 2 எல்லாம் போட்டாச்சு. இங்க -1 1. ஏன்னா அதான் லிமிட். அந்த எப்சிலானுங்கிறது லிமிட் என்ன? அப்பர் லிமிட், லோயர் லிமிட் தானே. ஸோ இந்த லிமிட்ல வந்து -1லேருந்து 1 வரை தான் இருக்கு. அதனால தான் வந்து இன்டெக்ரல்ல -1 1ன்னு சொல்லி போட்டிருக்கோம் நம்ம. ஸோ அடுத்து என்னன்னா, இங்க பி டிரான்ஸ்போஸ் பின்னு இருக்கு. இப்ப என்ன நமக்கு வந்து ஸ்டிப்னஸ் மேட்ரிக்ஸ் வந்து எத்தனை? இது ரொம்ப முக்கியமானது. மொத்தம் வந்து எனக்கு என்ன 3 நோடு இருக்கா? 3 நோடு இருந்தா நமக்கு வந்து 3x3 மேட்ரிக்ஸ் தானே வரும். ஸோ அதனால தான் 3x3 போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பி டிரான்ஸ்போஸ் இன்டு பி வந்து தேவை. அப்போ ஒவ்வொரு இதுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன்? இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து K11 போட்டுக்கிறேன். ஸோ K11 ஏஇ எல்இ பை 2 இது அப்படியே இருக்குது. பி டிரான்ஸ்போஸ் இன்டு பி K1 கண்டுபிடிக்கணும். இப்போ நான் பி டிரான்ஸ்போஸ் இன்டு பி இங்க எழுதி பார்த்துருப்பேன். ஸோ பிங்கிறது இந்தா இருக்குது. அது இங்க எழுதியிருக்கிறேன். பி டிரான்ஸ்போஸ் இங்க இருக்குது. அப்ப இதையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு K11 கிடைக்குமா? அப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணா K12 கிடைக்கும். இதையும் மல்டிப்ளை பண்ணா K13 கிடைக்கும். அது மாதிரி இந்த டேர்மையும் இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா அடுத்து 21 கிடைக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணிருக்கேன் நான் இந்த இடத்துல என்ன இருக்கு? 2 எப்சிலான் மைனஸ் 1 2 எப்சிலான் மைனஸ் 1 பை எல்இ. எல்இ வந்துருமா? அப்ப 2 எப்சிலான் மைனஸ் 1 ரெண்டுமே சேம் தான். அப்ப அப்படியே போட்டு ஸ்கொயர் போட்டுருவாங்க. கரெக்ட்டா? 2 எப்சிலான் மைனஸ் 1 2 எப்சிலான் மைனஸ் 1 ஆக்சுவலி இது வந்து நான் வந்து அ இந்த டெரிவேஷன் நானா போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த இது வந்து சாரோட நோட்ஸ் பார்த்து அப்படியே காப்பி பண்ணது தான். ஐ மீன் அந்த பிபிடி பார்த்து எழுதுனது. ஸோ 2மே கரெக்ட் தான். 2மே கரெக்டான அப்ரோச் தான். பட் இந்த இடத்துல மட்டும் மாறி இருக்கும். பட் நீங்க வந்து ஒரே இது ஃபாலோ பண்ணா கரெக்ட்டா தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஆன்சர் தான் வரும். ஓகே. ஸோ 1 - 2 இங்க 2 எப்சிலான் -1 வந்து போட்டுக்கலாம். ஏன்னா எல்லாம் ஸ்கொயர் தானே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறேன்? இது வந்து விரிவாக்கம் பண்ணிக்கிறேன். ஸோ 1 இது வந்து 2 2 ஸா 4 அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் சாதாரண இன்டெக்ரல் தான். இன்டெக்ரல் பண்ணி வந்து அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணி எனக்கு வந்து ஒரு ஆன்சர் வந்துரும். ஸோ அது K1. இப்ப அதே தான் திரும்ப திரும்ப பண்ணுவோம். இந்த டேர்ம் வந்து பார்த்தோம்னா, இப்ப இது 1 2 வேணுமா? அப்ப இந்த டேர்மும் இந்த டேர்ம் இங்க பாருங்க எப்சிலான் -1 எப்சிலான் +1 ஸோ அத தூக்கி நான் இங்க போட்டுருவேன். எங்க காணோம்? ஆ போட்டுருவேன். ஒவ்வொன்னா வந்து ஒவ்வொரு டேர்மும் பண்ணணும். ஸோ வந்து இது வந்து ஈஸி தான். ஸோ ஒவ்வொரு டேர்ம் பண்ணி K12, K13 அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஏஇ பை எல்இன்னு காமனா எடுக்கக்காக ஏஇ பை எல்இ காமனா வச்சுக்கோங்க. அப்புறம் 21, 22, 23, 31, 32, 33. இப்போ இந்த 31, 32க்குனா எல்லாமே ஈக்குவலா வந்துரும். ஏன் 31, 13 ஈக்குவல்னா இங்க பாருங்க. ஸோ இப்ப இது வந்து 1 3 தானே. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு 2 எப்சிலான் -1 பை எல்இ மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 3 பண்ணும்போது எனக்கு அதே மல்டிப்ளை தான் திரும்ப திரும்ப ஆகிட்டு இருக்கும். ஏன்னா சேமா தான் இருக்கும். ஸோ அதனால அப்பயே நமக்கு தெரிஞ்சிரும் 2 ஈக்குவலா தான் வரப்போகுது. அது இல்லாம இன்னொன்னு என்னன்னா இது என்னது? சிமெட்ரி மேட்ரிக்ஸ் தானே. அப்ப இங்க என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அதானே இங்கேயும் இருக்கும். இங்க என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதானே இங்கேயும் இருக்கும். அப்ப இதுக்கும் வந்து டபுள் டைம் கண்டுபிடிக்க தேவையில்ல. இங்க என்ன வேல்யூவோ அதான் இங்கேயும். இங்க என்ன வேல்யூவோ அதான் இங்கேயும். இங்க 2 3யும் 3 2ம் ஈக்குவல் தான். இந்த 1 1 2 2 3 3 இத மட்டும் கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம இது எழுதினாலே போதும். ஸோ அதுல எனக்கு என்ன கிடைச்சுச்சு? எது காமனா இருக்கு? ஏஇ பை எல்3 காமனா இருக்குது. ஸோ மோஸ்ட்லி எல்லாம் பை 3 வந்திருக்கும். ஸோ அதனால பை 3 காமனா எடுத்துட்டு மிச்சம் என்ன வேல்யூ இருக்கோ அத மட்டும் போட்டாச்சு. இதுதான் குவாட்ரேட்டிக் ஸ்பேர் எலிமெண்ட் கூடிய ஸ்டிப்னஸ் மேட்ரிக்ஸ். ஓகே டன். ஸோ அடுத்து என்னன்னா வந்து குளோபல் ஃபோர்ஸ் வெக்டார் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபோர்ஸ் வெக்டார்னாலே நமக்கு என்ன தேவைப்படும்? ட்ராக்ஷன் ஃபோர்ஸ், பாடி ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு ஃபோர்ஸ் இருக்குமே. பாயிண்ட் லோட் நம்ம ஜஸ்ட் வந்து லோடு மாதிரி அப்படியே தான் எழுதியிருப்போம். P1, P2, P3 எழுதியிருப்போம். ஸோ பாடி ஃபோர்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபோர்ஸும் கண்டுபிடிச்சா குளோபல் ஃபோர்ஸ் வெக்டார் முடிஞ்சுச்சு. ஸோ இதோட தியரி முடிஞ்சிடும் நம்மளுக்கு. ஸோ பாடி ஃபோர்ஸ்னா என்ன? அந்த பாடி ஃபோர்ஸ் வந்து ஏன் வால்யூமா பார்க்குறாங்க? இப்போ ஒரு பாடினா அந்த பாடியில எவ்வளோ வெசல் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி தானே பார்ப்போம். ஸோ மொத்தமா பாடியை அனாலிசிஸ் பண்றனால இந்த வால்யூம் இன்டெக்ரல் போட்டுக்கிறாங்க டிவி. ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிறது U டிரான்ஸ்போஸ் இன்டு Fன்னு போட்டுக்கிறோம். இப்போ U டிரான்ஸ்போஸ் வேணா U வேணும். ஸோ இப்போ எல்லாமே என்ன சொல்லுவோம் நம்ம மேட்ரிக்ஸ் Q இன்டு Nன்னு எழுதுவோம். ஸோ எல்லாமே U
டிரான்ஸ்போஸ் அதையும் Q டிரான்ஸ்போஸ் N டிரான்ஸ்போஸ் அப்படியே போடுறேன் நான். ஸோ F இருக்குது. வால்யூமை Fலாம் கொண்டனால வந்து 2 டைமென்ஷனலா மாத்திக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து இது A இன்டு dxன்னு இருக்கு. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆல்ரெடி டிரைவ் பண்ண ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல டிரைவ் பண்ணியிருப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம dFக்கு மாத்திக்கிறோம். ஸோ மாத்திக்கிட்டு இப்போ இந்த பாடி ஃபோர்ஸ் வந்து சாதாரணமான இருக்கும்ல Q டிரான்ஸ்போஸ் இன்டு Fங்கிறது ஜெனரல் ஈக்குவேஷன். லைக் ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எப்படி இருந்துச்சோ ஐ மீன் ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கு எப்படி இருந்துச்சோ அது மாதிரி வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது எல்லாமே சேமாக இருக்கும். இந்த FE இஸ் ஈக்குவல் டு மிச்ச எல்லா டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நான் வந்து ஈக்குவல் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு N டிரான்ஸ்போஸ் வேணும். Nங்கிறது எப்பயுமே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் மேட்ரிக்ஸ் இருக்கும். N1 N2 N3ன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே N டிரான்ஸ்போஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா அதை வந்து நம்ம இது காலமில் வந்து காலமாக மாற்றிக்கிறோம். ஸோ FA வந்து dxங்கிறது எனக்கு இந்த dxலாம் மாற்றியாச்சு. ஸோ N1 N2 N3 நமக்கு தான் N1 N2 N3ங்கிறதுக்கு எல்லாமே வேல்யூ தெரியும் கரெக்டாக. இப்போ தான் டிரைவ் பண்ணி வச்சிருந்தேன் N1 N2 N3 மைனஸ் ஆஃப் எப்சிலான் மைனஸ் எப்சிலான் டைம்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எப்சிலான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து மைனஸ் ஹாஃப் எப்சிலான் மைனஸ் எப்சிலான் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அப்போ இது எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. இது என்ன பண்ணலாம் ஒவ்வொன்றா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டி எப்சிலான் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இந்த இன்டகிரேஷனுக்கு தான் வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து அந்த மைனஸ் ஹாஃப்னா வெளியே தூக்கியாச்சு. அங்கே எல்லாமே ஹாஃப் தானே இருக்குது. ஆனால் இங்கே ஹாஃப் இல்லை. அதனால் 2/2 வாரம் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த 2 மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த 2 வெளியே எடுத்துட்டேன். ஸோ பை 4ன்னு மாறிடும். ஸோ ஒவ்வொன்றா சாதாரண இன்டெக்ரல் தான். ஸோ மைனஸ் எப்சிலான்னா எப்சிலான் இப்போ எக்ஸ்னா என்ன பண்ணுவோம் x²/2 போடுவோம். அது போலவே ஸோ எப்சிலான் ஸ்கொயர் பை 2 இது எப்சிலான் கியூப் பை 3 அப்படி தான் வந்திருக்கு. ஓகேவா. ஸோ 1 -1 உள்ள அப்பர் லிமிட் போட்டிருக்கேன். இங்கே எந்த ஒரு குழப்பமும் வேணாம். இந்த 1 தூக்கி ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 1/-1/2 ப்ளஸ் 1/3 மைனஸ் எப்பயுமே அப்போ இன்டெக்ரல் இருந்துச்சுன்னா மேலே வந்து என்ன நம்பர் இருக்கோ அதை போட்டுட்டு மைனஸ் போட்டு அப்போ போடுவோம்ல அது மாதிரி தான். ஸோ மைனஸ் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். -1 பண்ணால் எனக்கு என்ன ஆகும் -1 1 ஆயிரும் -1/2 வந்துடும். ஸோ அப்போ இங்கே வந்து -1/3 இருக்கும். அதே மாதிரி 1 போட்டுட்டு இந்த டேர்மு அப்புறம் இந்த -1 போட்டு இந்த டேர்மு அடுத்த மைனஸ் வந்து இன்டெக்ரலுக்காக போட்டிருக்கேன். இதை அப்படியே சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு கடைசியில் வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன் வரும். ஸோ கன்வீனியன்ட்டுக்காக FALE/6 114 கொண்டு வந்துட்டேன். சேம் வே ட்ராக்ஷன் ஃபோர்ஸ்க்கு எடுத்திருக்கோம். ட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னா என்ன சர்ஃபேஸில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ். சர்ஃபேஸில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தானே ட்ராக்ஷனு. அதனால சர்ஃபேஸ் இன்டெக்ரல் போட்டிருக்கோம். DS UT இன்ட்டு ட்ராக்ஷன் ஃபோர்ஸ். UTங்கிறது அங்கே என்ன பண்ணணுமோ வாட் ஐ சே தட் என்னடா பாடி ஃபோர்ஸ். பாடி ஃபோர்ஸுக்கு என்னத்தை பண்ணணுமோ அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன அங்கே என்ன டெரிவேஷன் பண்ணுமோ அதே தான் இங்கேயும் வரும். ஸோ அதனால் வந்து இங்கே ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா. ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாகவே வந்து ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இன்ட்டு LE/6 114 அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. இப்போ நமக்கு ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது, பாடி ஃபோர்ஸ் இருக்குது. இதில் குளோபல் ஃபோர்ஸ் வெக்டராக போடணும். ஸோ குளோபல் ஃபோர்ஸ் வெக்டர்னா என்ன அங்கே ஆக்ட் ஆகிற பாடி ஃபோர்ஸு ட்ராக்ஷன் ஃபோர்ஸு பாயிண்ட் லோடு. நமக்கு தான் வந்து பாடி ஃபோர்ஸ் ஃபார்முலா தெரியுமே அதை தூக்கி போட்டுருங்க. ஸோ அது ப்ளஸ் ட்ராக்ஷன் ஃபோர்ஸோட ஃபார்முலா TLE/6 அப்புறம் பாயிண்ட் லோடு P1 P2 P3. ஏன் P1 P2 P3 போடுற மொத்தம் 3 நோடு இருக்குல்ல. ஸோ அதனால் 3 நோடு இருக்குது. ஒவ்வொரு நோட்லேயும் லோடு ஆக்ட் ஆகும்ல. ஸோ மேபி அப்ளிகேஷன் பொறுத்து 0 கூட ஆகலாம். ஸோ P1 P2 P3 அது மாதிரி போட்டு இதான் வந்து நம்மளுடைய குளோபல் ஃபோர்ஸ் வெக்டார். ஸோ இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா குவாட்ரேட்டிக்ஸ் பேரலமெண்ட்டோடைய அப்படின்னா என்ன அதுக்கும் லீனியருக்கும் என்ன வித்தியாசம் சேஃப் ஃபங்க்ஷன் டெரிவேஷன் பார்த்தாச்சு அண்ட் ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மென்ட் மேட்ரிக்ஸ் பார்த்தாச்சு அதோட டெரிவேஷனு. இதை தான் வந்து ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் டிரைவ் பண்ணுறதுக்காக பார்க்குறோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் டிரைவ் பண்ணதுக்கப்புறம் குளோபல் ஃபோர்ஸ் வெக்டார். ஸோ குவாட்ரேட்டிக்ஸ் பேரலமெண்ட்டில் எங்கே ஒரு டிரைவ் பண்ணாலுமே எந்த சம் சால்வ் பண்ணாலுமே ஸோ இந்த மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட்டிங் த ஆன்சர் வித் குவாட்ரேட்டிக்ஸ் பேரலமெண்ட். ஓகே டவுட்ஸ்னா கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.